ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஹெல்த்தியான ராகி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் ராகி களிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா அதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம 1 டம்ளர் போட்டு ராகி மாவு கலந்துட்டோம் இல்லைங்களா, மிச்சம் இருக்கிற அரை டம்ளர் தண்ணியை போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி அடிபிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ராகி களி செய்கிறது கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கைவிடாமல் கிளறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் களி நல்லா வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மத்து அப்படி இல்லைன்னா மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தோட அடியில் நல்லா ஒட்டியிருக்கான்னு பார்த்து நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் கலருங்க. இல்லைன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரளவுக்கு களி வெந்திருக்கு. வழக்கம் போல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றும்போது எப்படி இருந்தது, இப்போ நல்லா களி வேகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா கட்டியாக வந்துடும். இதில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ராகி எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது, இரும்பு சத்து இதில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நீங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. இதோ நம்மளோட எம்மியான ராகி களி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா பருப்பு தக்காளி காரக்குழம்பு கூட சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா மீன் குழம்பு, எறா குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு ராகி களி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ராகி களி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.